பறக்கிற காரு ரோபோ குழந்தைய வளர்க்க போறோம், டிஜிட்டலா ஒரு ஹியூமன் பிரெயினையே காப்பி பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கற்பனையான விஷயங்களை இந்த புக்ல எழுதிட்டு போயிருக்காங்க. 2016 இந்த புக் எழுதினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? கற்பனையா இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போன ஒரு விஷயம் நிஜ வாழ்க்கையில இன்னைக்கு ஒன்னொன்னா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒன்று. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஏஐ பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லை அப்படின்னா டெக்னாலஜி பத்தின பார்வை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இந்த புக்கை நீங்க கோத்ரூ பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுக்க எதிர்காலத்துல என்னென்னலாம் இந்த டெக்னாலஜி மூலமா மாற்றங்கள் ஏற்படலாம், அது மட்டும் இல்லாம என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட தாட்ஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வைரமுத்து, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர். ஆரம்பிக்கலாமா? ரிச்சர்ட் வாட்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த டிஜிட்டல் விசஸ் ஹியூமன் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. இந்த வீடியோ போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் டிஜிட்டல் அண்ட் ஹியூமன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வரதுக்கான ஒரு ரீசனே இருந்திருக்காரு, நான் போட்டிருக்க மாட்டேன். பட் டிஜிட்டல் விசஸ் ஹியூமன் அப்படிங்கும் போது ஒரு ஷாக்கிங்கா இருக்குல்ல. விசஸ் நல்லா யோசிச்சு பாருங்களேன். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி எவால்யூஷன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் நடக்கும். ஒரு எவால்யூஷன் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கீபேட் போன்ல இருந்து டச் போன் வரதுக்கான காலகட்டமே பல வருஷம் எடுத்துச்சு. ஆனா இன்னைக்கான எவால்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா நடந்துட்டு இருக்கு, இன்ஸ்டன்டா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்ன சொன்னாலும் தெரியுமா? டிரைவர்லெஸ் கார் வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி டைரக்டா நீங்க டெஸ்லாவோட இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சொல்லிட்டு இன்டைரக்டா ஒரு விஷயத்த சொல்றாரு, வி மஸ்ட் ஸ்டே இன் த டிரைவர் சீட். டெக்னாலஜி எவ்வளவு பெருசா வேணா வளரட்டும், அதை பத்தி பிரச்சனையே இல்லை, இட்ஸ் குட், பட் வி மஸ்ட் ஸ்டே இன் த டிரைவர் சீட். அதாவது டெக்னாலஜி எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் அதோட கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அதுல ஒரு வரி எழுதி இருந்தாரு, அதை டைரக்டா என்ன பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு கூகுள் மேப்லாம் நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? டெஃபினட்டா இல்லை அப்படின்னு நொறுக்கி விட்டு போயிட்டாரு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த கூகுள் மேப் உருவாக்கப்பட்டதுக்கான மிக முக்கியமான காரணமே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி தான் இந்த டிரைவர்லெஸ் கார் அப்படிங்கிற இந்த ஆட்டோ பைலட் ஃபியூச்சருக்காக தான் மேக்சிமம் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பார்த்தா ஆமா, இன்னைக்கு டிரைவர்லெஸ் கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிசினஸா இருக்கு. ஃபியூச்சர்ல இனிமே ஆட்டோ பைலட் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிரைவர் யாருமே இனிமே உட்காந்து ஓட்ட போறது, எல்லாமே கார் எல்லாமே மேப்ல டெஸ்டினேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே மூவ் ஆக போகுது. ஆனா சரக்கு அடிச்சுட்டு கார் ஓட்டினாலும் இந்த ஆட்டோ பைலட் ஃபியூச்சர்ல தப்பு இல்லை. ஏன்னா கார் ஓட்டுறவங்க தானே சரக்கு அடிக்க கூடாது. இப்போ ஓட்டுறது மெஷின் ஆச்சு, ஏன்னா மெஷின் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுல்ல. சரி, அப்படியே அங்க கட் பண்ணா இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான ரியல் இன்சிடென்ட்டை சொல்றாரு. இந்த கற்பனை இல்ல, ஆல்ரெடி 2010 நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை சொல்லி தான் இந்த புக்கை நரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கற்பனையே பண்ணாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, நிஜமா நடந்த ஸ்டோரி, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா வந்துட்டு சவுத் கொரியால 2010 இந்த இன்சிடென்ட் நடக்குது. அண்ட் யோசூல் அப்படிங்கிறவரும் சோய் மியூசோன் அப்படிங்கிற அவங்களோட ஒய்ஃபும் ஆன்லைன்ல பேசி பழக்கம் வராங்க. அதுக்கப்புறம் திருமணமும் நடக்குது, 3 மாசம் குழந்தையும் பிறக்குது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு கெஃபேல டெய்லி 12 மணி நேரம் கேம் விளையாண்டுருக்காங்க. அந்த கேம்ல உங்களால ஒரு குழந்தைய வளர்க்க முடியும். குழந்தை, அந்த குழந்தைக்கு உயிர் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு உணர்வே கிடையாது. அது ஒரு விர்ச்சுவல், ஒரு பொய்யான வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் அவதார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க, அந்த குழந்தை உயிரோட இல்லை. எது, அவங்க விர்ச்சுவல் ரியாலிட்டியில ஒரு கேம்ல வளர்த்தாங்களே அந்த குழந்தையா, அவங்களோட உண்மையான அந்த 3 மாச குழந்தை. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அவங்க டெய்லி 12 மணி நேரம் தன்னோட உண்மையான குழந்தைய வளர்க்க மறந்துட்டு ஒரு கேம்ல இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் பொய்யான குழந்தைய வளர்த்துருக்காங்க. அதுல அடிக்ட் ஆயிருக்காங்க. அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட உண்மையான குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடால இறந்து போறாங்க. இதை எப்படி எடுத்துக்கணும்? இதை இன்னைக்கு கேட்கும் போது உங்களுக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குல்ல. இந்த சம்பவம் நடந்தது 2010 சவுத் கொரியால ஒரு கப்பலுக்கு நடந்த ஒரு விஷயம். இதை ஒரு பக்கம் அப்படியே வைங்க, இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று ஷேர் பண்றாரு. இனி வரக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 2016 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாரு, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சோசியல் மீடியானால ஃபாஸ்டா திங்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க, எக்கச்சக்கமான விஷயங்களை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க, பல விஷயங்களை கத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இன்சிடென்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்ல. ஸோ அதனால ஆனா எதையுமே டீப்பா லேர்ன் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்றாரு. சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு போறாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நடைமுறையில வந்துட்டு இன்னைக்கு ஷார்ட்ஸும் ஒரு ரீல்ஸும் 30 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ள இன்ஸ்டன்டா பார்த்து பழகி பல வீடியோவை கன்சியூம் பண்றவங்கனால ஒரே வீடியோவை ரொம்ப நேரம் கன்சியூம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த யூடியூப் வீடியோவே நீங்க எடுத்துக்கோங்க, எப்படா ஸ்கிப் பண்ணிட்டு போலாம் தானே இருக்கீங்க.
ஏன்னா சர்வே எடுத்து பார்த்ததுல கூட அதான் சொல்றாங்க, ஷார்ட்ஸும் ரீல்ஸும் மட்டும் பழகின ஒரு பிரெயின் அவங்களால ஒரு யூடியூப் வீடியோவை கன்சியூம் பண்ண முடியும். அப்படியே பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான். நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரெயின்ல தான் வந்துட்டு ஸ்டோர் ஆக போகுது. நமக்கு ஒரு விஷயம் புதுசா தெரியுது அப்படின்னாலே பிரெயின்னால தானே. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு, ஒரு கும்ஃபுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை லேர்ன் பண்ணிக்கிறீங்க, கத்துக்கிறீங்க, அது பிரெயின்ல ஸ்டோர் ஆகுது. அதை வச்சுதான் அடுத்த நாள் நீங்க தூங்கி எந்திரிக்கும் போதும் உங்களுக்கு அதே செயல்திறன் இருக்கு, அதே கத்துக்கிட்ட விஷயம் எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை டைரக்டா டவுன்லோட் பண்ணி இன்னொரு பிரெயினுக்கு இன்சர்ட் பண்ணும்போது அந்த திறமை அப்படியே இன்னொரு ஆளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத சொல்றாரு. சிலிகான் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. நம்ம காண்ற கனவுகளை ட்ரீம் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஃபியூச்சர் வில் பி ரெக்கார்டட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி பல விஷயத்த முன் வச்சிருக்காங்க. 2017 தமிழ்ல கூட மாயவன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. லூசி அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல கூட ஒரு மூவி ரிலீஸ் ஆனிச்சு. ஒரு 100% ஒருத்தன் பிரெயினை யூஸ் பண்ணா அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல ஃபியூச்சரிக் ஃபிலிம், அந்த மாதிரி பல விஷயங்கள் மூவியா வந்திருக்கு. இருந்தாலுமே கூட அந்த மூவியில இல்லாத ஒரு விஷயம் இதுல நான் படிக்கும்போது அவ்வளோ கனெக்டடா இருந்துச்சு. இன்னும் டீப்பா சொல்லணும்னா, உங்களோட பிரெயினை அப்படியே காப்பி பண்ணி டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது நீங்க போனாலும் வாழ்ந்துட்டே இருப்பீங்க அப்படிங்கறது தான் அந்த பாயிண்ட் அவுட் பண்றாரு. இது மூலமா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஜிட்டல் அண்ட் ஹியூமன் அப்படின்னு இந்த புக்கை எழுதி இருந்தாரு அப்படின்னா இந்த வீடியோ போட்டிருக்கிறதுக்கான ஒரு காரணமே இருந்திருக்காரு, ரீசனே இருந்திருக்காரு, நான் போட்டிருக்க மாட்டேன். இப்போ டிஜிட்டல் விசஸ் ஹியூமன் அப்படிங்கும் போது டெஃபினட்டா அதை பத்தி படிச்சாகணும், போட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பாட்டும் பேசுற விஷயம் தான் இன்னைக்கு தொடர்ந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஆஃபீஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. HR உங்களுக்கு ஒரு மெயில் பண்றாங்க ChatGPT யூஸ் பண்ணி, பதிலுக்கு நீங்க ரிப்ளை மெயில் கொடுக்குறீங்க, எதை யூஸ் பண்ணி? அதே ChatGPT யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது பாட்டும் தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. HRக்கும் ஒரு எம்ப்ளாய்க்குமான உறவே அங்க இல்லை. பாட்டுக்குமான உறவு தான் இன்னைக்கு கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. டிஜிட்டல் விசஸ் ஹியூமன் அப்படின்னு இருந்தா கூட எனக்கு ஓகே, பட் பாட் விசஸ் பாட் அப்படின்னு ஃபியூச்சர்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட தாட். இவர் சொன்ன மாதிரி டெக்னாலஜி நம்மள பப்பட்டா நம்ம அறியாம நம்மள ஆட்டி படிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதுதான் ரியலா நடந்துட்டு இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு பெருசா டெக்னாலஜி வந்தாலும், ஏஐ வந்தாலும், ஏஜிஐ வந்தாலும், எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல அந்த டெக்னாலஜி இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இல்லாட்டி ஃபியூச்சர் எப்படி வேணாலும் மாறப்படலாம். இந்த புக்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நானும் அடுத்து கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னும் அதை பத்தி எல்லாம் பேசலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோ போட மீட் பண்றேன். சைபர் செக்யூரிட்டி பத்தின அவேர்னஸ், ஏஐ ரிசர்ச் பத்தின விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வைரமுத்து OCNet அப்படிங்கிற நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால கிட்டத்தட்ட 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு. அதே வைரமுத்து OCNet அப்படின்னு போட்டீங்கன்னா ப்ரொஃபைல் ஷோ ஆகும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா?